அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம சேனல்ல பல பொருள் குறித்த ஒரு சொல் அதுதான் பார்த்துட்ருக்கோம். ஸோ பார்ட் 2 வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ நான் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், குடை. குடை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா கைக்குடை. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற அம்பர்லா இருக்கு இல்லையா, குடை. ஸோ அந்த ஒரு பொருள் வரும், அதான் கைக்குடை. இன்னொன்று தோண்டு அப்படிங்கிற பொருள் வரும், அதாவது குடைதல், குடைஞ்சி எடுக்கிறது, தோண்டி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ குடைதல் அப்படிங்கிறது தோண்டுங்கிற பொருள் கொடுக்கும். அப்போ குடைங்கிறதுக்கு ஒன்று கைக்குடை, இன்னொன்று தோண்டுங்கிற பொருள் வரும். அடுத்து குழவி. குழவி அப்படின்னா குழந்தை அப்படிங்கிற பொருள் வரும். அதாவது குழந்தைக்கு இன்னொன்று தான் சேய்ன்னு சொல்லுவாங்க, தாய் சேய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ சேய்ங்கிறது குழந்தை தான் குறிக்கும், குழந்தைங்கிற பொருள் வரும், சேய். அடுத்து குழவிக்கல். ஸோ குழவிக்கல் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் குழவின்னு சொல்லுவோம். அதாவது பழமிழா போட்டு குழவி அப்படின்னா குழந்தை, சேய், குழவிக்கல் அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து குற்றம். குற்றம் அப்படிங்கிறதுக்கு தீது, அதாவது தீமையானது, தீமையான செயல் தான் குற்றம். அப்போ குற்றம்ங்கிறது தீதுங்கிற பொருள், கோதுங்கிற பொருள், புரை. புரை அப்படின்னாலும் குற்றம் தான். ஸோ அப்போ 3 பொருள் இருக்குது பாருங்கள். குற்றம் அப்படின்னா தீது, கோது, புரை. தீது, கோது, புரை, இதுதான் குற்றம்ங்கிறதுக்கான பொருள். அடுத்து கூடு. கூடு அப்படின்னா சேர், அதாவது கூட்டுதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் கூட்டுறது, அப்போ கூட்டுறோம், ஒன்று சேர்த்து சொல்கிறது. அப்போ கூடு அப்படின்னா சேர் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அடுத்து உடம்பு. ஸோ நம்ம உடம்பே ஒரு கூடுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ உடம்புங்கிற ஒரு பொருள் வரும். இன்னொன்று பறவை கூடு. ஸோ பறவைகள் கூடு கட்டி வாழுதலை அதோட இருப்பிடமா. ஸோ அப்போ இந்த கூடுங்கிற பொருள் வரும், பறவை கூடு. அப்போ கூடுனா பறவை கூடுன்னு ஒரு பொருள், நம்ம உடம்பு. அடுத்து சேர், சேர்த்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அடுத்து கோள். கோள் அப்படின்னா என்ன, கிரகம். ஓகேயா, 9 கிரகம் இருக்கு இல்லையா. அப்போ கோள்ங்கிறது கிரகம்ங்கிற பொருள். இன்னொன்று புறம் கூறுதல், அதாவது கோள் சொல்லுதல், ஒரு இதை இன்னொருத்தர்கிட்ட போய் கோள் சொல்லுதல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன, புறங்கூறுதல் அப்படிங்கிற பொருள் வரும். அப்போ கோள் அப்படின்னா கிரகம், புறம் கூறுதல். அடுத்து சங்கம். சங்கம்னா என்ன அப்படின்னா கூட்டம். ஒரு சங்கம் அமைக்கிறதுனா அந்த சங்கத்தில் ஒரு கூட்டம் சேர்ந்துப்பாங்க இல்லையா. இப்போ சங்கம் அப்படின்னா கூட்டம்ங்கிற பொருள். இன்னொன்று சங்கு அப்படிங்கிற ஒரு பொருளும் வரும். அப்போ பாருங்க, சங்கம்னா என்ன, சங்கு, இன்னொன்று கூட்டம். அடுத்து சந்தம். சந்தம் அப்படின்னா அழகு அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். இன்னொன்று நிறம். அடுத்து ஓசை நயம். சந்தம் அப்படின்னா என்ன, சந்தத்தோடு பாடுறது, அந்த கவிதை பாடல்களை, அதுதான் ஓசை நயம்னு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்து அழகுங்கிறதுக்கு சந்தம்னு சொல்லுவோம். நிறம். ஸோ சந்தன கலர் அப்படிங்கிற மாதிரி சும்மா ஞாபகத்துக்கு ஷார்ட்கட்க்கு வச்சுக்கோங்க. அப்போ நிறம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ சந்தம்னா என்ன, அழகு, நிறம், ஓசை நயம். ஸோ கவிதைகளை சந்தத்தோட பாடணும்னு சொல்லுவாங்க, ஓசை நயத்தோட பாடணும். அப்புறம் சந்தம்னா கலர், நிறம்ங்கிற பொருள் வருது. சந்தம்னா அழகுங்கிற பொருள் வருது. அடுத்து சுரம். சுரம் அப்படின்னா வழி அப்படிங்கிற பொருள். அதாவது சுரங்கப்பாதை இருக்கு இல்லையா, சுரங்கப்பாதையில் வழி அமைச்சு தானே போவாங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வழி அமைக்கிறது தான் சுரங்கம். அப்போ சுரம் அப்படின்னா வழி அப்படிங்கிற ஞாபகம். அடுத்து வெப்பம் அப்படிங்கிற பொருளும் இருக்குது. சுரம்னா என்ன, வெப்பம். ஸோ ரொம்ப ஓவராக காய்ச்சல் இருக்குது, உடலில் வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை தான் ஜுரம் அடிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் சுரம். அப்போ சுரம்னா வெப்பம்ங்கிற பொருள் வருது. இன்னொன்று வழி, அதாவது சுரங்கத்தில் வழி அமைக்கிற சுரம். இப்போ 2 தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சுரம்னா என்ன, வழி, வெப்பம். அடுத்து சூரியன். சூரியன்னா வெய்யோன் அப்படின்னு சொல்லுவோம். சூரியனுக்கு என்னென்ன பெயர்லாம் இருக்குன்னு பாருங்கள். சூரியனை வெய்யோன் அப்படின்னு சொல்லுவோம், கனலி அப்படின்னு சொல்லுவோம், மாலி, பரிதி, கதிரவன், பகழவன். ஸோ இதெல்லாம் சூரியனுடைய இன்னொரு பெயர்கள். அப்போ பகழவன் அப்படின்னா சூரியன்னு தெரியும், கதிரவன்னாலும் சூரியன் தான். பரிதி,
பரிதி அப்படின்னா சூரியன். வெறும் பரி அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா குதிரைங்கிற பொருள் வரும். அதே பரிதி அப்படின்னா சூரியன். அடுத்து மாலி, மாலினாலும் சூரியன். கனலி அதாவது கனல், கனல்னா என்ன, நெருப்புன்னு நம்ம பார்த்துருக்கோம். நெருப்புக்கோள் தானே அது. ஸோ அப்போ கனலி அப்படின்னு சொன்னால் சூரியன். வெய்யோன், வெயில்னு சொல்கிறோம்ல, வெயில் அடிக்குதுன்னு, அப்போ வெய்யோன் அப்படின்னா சூரியன். அடுத்து செல்வம். செல்வம் அப்படின்னு பார்க்கும்போது செல்வத்துக்கு என்னென்ன பெயர்லாம் பாருங்க. ஆக்கம், ஆக்கம்னா செல்வம். திரவியம், அதாவது திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ செல்வத்தை சேர்க்கறது. இப்போ திரவியம். மாடு அப்படின்னாலும் செல்வம்ங்கிற பொருள். இன்னொன்று சீர், சீர்னா செல்வம். இப்போ பாருங்க, செல்வத்துடைய பெயர்கள் என்னென்ன. ஆக்கம் அப்படின்னா செல்வம், திரவியம்னா செல்வம், மாடு அப்படின்னா செல்வம், சீர்னாலும் செல்வம். செல்வம்னா ஆக்கம், திரவியம், மாடு, சீர். அடுத்து சேனை. சேனைனா படை. இன்னொன்று தானை, இன்னொன்று கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். 3 பொருள். ஸோ தானைனாலும் படைங்கிற பொருள் தான். ஓகேங்களா. தானைனாலும் என்ன, படைங்கிற பொருளில் தான் வரும். அப்போ சேனைனா என்ன, படை, தானை, கிழங்கு, அதாவது சேனக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதுதான் சேனக்கிழங்கு தான் கிழங்கு ஒரு வகை. அப்போ பார்த்துக்கோங்க, 3 பொருள் தான் இருக்குது. சேனைனா என்ன, படை, தானை, கிழங்கு. அடுத்து சோழன். சோழன் அப்படின்னா கிள்ளி, வளவன், அபயன். ஸோ இதுதான் சோழர்கள் சொல்லுவோம். அப்போ சோழன்கள், சோழன் அப்படிங்கிறது கிள்ளி, வளவன், அபயன். அடுத்து தந்தம். தந்தம்ங்கிறதுக்கு என்ன பொருள்னா பினவு, இன்னொன்று மறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யானையுடைய தந்தம் இருக்கு இல்லையா, ஸோ அப்போ தந்தம்ங்கிறதுக்கு பாருங்கள், பினவுங்கிற ஒரு பொருள் இருக்குது. மறுப்பு, அப்படி மறுப்புனாலும் தந்தம்னாலும் ஒன்று தான். ஸோ ஒரே பொருள் தான் எல்லாமே. ஸோ அதான் பல பொருட்கள் தரும் ஒரு சொல். அப்போ பினவு அப்படிங்கிற ஒரு பொருளும் மறுப்புங்கிற பொருளும் தந்தத்தை குறிக்கிறது. அடுத்து தாமரை. ஸோ தாமரைக்கு பாருங்கள், ஆல்ரெடி நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி தாளிலே சொல்லியிருப்பாங்க. தாமரை அப்படிங்கிறதுக்கு முளரி, பங்கயம், கமலம், கஞ்சம் அப்படிங்கிற பொருள் வரும். ஸோ இதிலே நம்ம 2 சொல் அப்படின்னு பார்க்கும்போது தாமரைங்கிறது ஒரு தாமரை பூவை குறிக்கிறது. இன்னொன்று தா ப்ளஸ் மறைன்னு பிரித்தா தாவுகின்ற மான் அப்படிங்கிற ஒரு பொருளும் குறிக்கிறது. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தாமரை அப்படின்னா ஒரு பூவை குறிக்குது, தாவுகின்ற மானை குறிக்குது, முளரின்னு சொல்லுவோம் தாமரைக்கு இன்னொரு பேர், பங்கயம்னு ஒரு பேர், கமலம், கஞ்சம், இதெல்லாம் தாமரையுடைய பெயர்கள். அடுத்து தாள். தாள் அப்படின்னா பாதம். ஸோ தாழ் பணிந்தேன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ தாழ் பணிந்தேன்னா என்ன, உன் பாதத்தை நான் பணிந்தேன்கிறது. ஸோ இறைவனுக்கு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் தாழ் பணிதல் அப்படிங்கிறது. இந்த இடத்துல மத்தளையில் தான் யூஸ் பண்ணுவோம். தாள் அப்படின்னா பாதம் அப்படிங்கிறது. இன்னொன்று முயற்சி, முயற்சிங்கிற பொருள். இன்னொன்று காகிதம், தாள் இருக்கு இல்லையா. ஸோ நிறைய தாள்கள் உள்ள புத்தகம் அப்படின்னு சொன்னால் என்ன, அந்த காகிதம். அப்போ தாள்ங்கிறது காகிதம் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அதே மாதிரி பாதம்ங்கிற ஒரு பொருள், முயற்சி. ஸோ முயற்சிங்கிற பொருள், 3 பொருள் வருது. அடுத்து திங்கள். திங்கள் அப்படின்னா மாதம். நிலவு, கிழமை. ஸோ இந்த பொருள் எல்லாம் வரும். ஸோ திங்கள் கிழமை இருக்கு இல்லையா, கிழமையில். அப்போ திங்கள்னா கிழமைங்கிற பொருள். அதே மாதிரி நிலவு, ஓகே, சந்திரன் இருக்கு இல்லையா. ஸோ நிலவு, நிலா, ஸோ அதை சொல்கிறோம். அதே மாதிரி மாதம், மாதத்திற்கு திங்கள்னு சொல்லுவோம். ஜனவரி திங்கள், பிப்ரவரி திங்கள். ஸோ அப்போ மாதத்துக்கு திங்கள்னு சொல்லுவோம். அடுத்து திரி. திரி அப்படின்னா விளக்கு திரி. நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அதில் திரி யூஸ் பண்ணுற விளக்கு திரி ஒரு பொருள். இன்னொன்று அலை. இன்னொன்று என்னென்னா கடல் அலையில் வர அலை இருக்கு இல்லையா, அந்த அலையும் திரின்னு சொல்லுவோம். அடுத்து திரு. திரு அப்படின்னா உயர்ந்த அப்படிங்கிற ஒரு பொருள். ஸோ திருனா உயர்ந்த, அழகு, செல்வம், மேன்மை, லக்குமி, மரியாதை. ஸோ இதெல்லாமே சொல்லியிருக்காங்க.
அடைமொழிக்காக அடையா சேர்த்தும் திருன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் அடைன்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ பாருங்க, திருங்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் இருக்குது. திருனா உயர்ந்த அப்படிங்கிற ஒரு பொருள், அழகுங்கிற பொருள், செல்வம், திருமகள்னு சொல்லுவோம். திருமகள்னு யார்? மகாலட்சுமி. அப்போ லக்ஷ்மிங்கிற ஒரு பொருள் வருது திருனா, மேன்மைங்கிற ஒரு பொருள் வருது, மரியாதை அடை, மரியாதைக்காக அடைமொழியில் சேர்த்து சொல்லுவாங்க திருன்னு சொல்லி. அப்போ மரியாதை அடைமொழி, அதான் மரியாதை அடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது எல்லாமே திரு அப்படிங்கிறதுக்கு பொருளாக வருது. அடுத்து திரை. திரைனா என்ன? அலை. திரைனாலும் அலைங்கிற ஒரு பொருள். இன்னொன்று வெற்றிலை. இன்னொன்று என்ன? வெற்றிலைங்கிற பொருள் வருது. அப்போ வெற்றிலைக்கு இன்னொன்று தான் திரை அப்படிங்கிற ஒரு பொருள். இன்னொன்று அலை திரினாலும் அலைன்னு பார்த்தோம் இல்லையா, திரினாலும் அலை, திரைனாலும் அலை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ திரைக்கு இன்னொன்று வெற்றிலைங்கிற ஒரு பொருள் இருக்குது. அடுத்து துணி. துணினா என்ன? துண்டு செய் அப்படின்னு ஒரு பொருள். இன்னொன்று ஆடை. ஓகே, துணினா ஆடைங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்னொரு பொருள் பாருங்கள், துண்டு செய், துண்டு துண்டாக பண்ணுறத துணின்னு சொல்லுவாங்க. துண்டு செய் அப்படின்னு. இன்னொன்று துணிந்து செல், துணிந்து இறங்கு அப்படிலாம் சொல்லுவாங்க, அதுவுமே பொருள் வரும் துணினா. அடுத்து துன்பம். துன்பம் அப்படின்னா இடுக்கண். இடுக்கண்னா என்ன? துன்பம். இடுக்கண் களைவதாம் நட்பு அப்படின்னா துன்பத்தை களைவது தான் நட்புன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ துன்பம்னா என்ன? இடுக்கண் அப்படிங்கிற பொருள். நலிவு. நலிவுனா என்ன? துன்பம்ங்கிற பொருள். புன்கண். புன்கண்ணாலும் துன்பம். விழுமம். விழுமம்னா துன்பம். நடலை. நடலைனாலும் துன்பம். அவலம். அவலம்னாலும் துன்பம். ஸோ துன்பம், துயரம், கஷ்டம், ஸோ இதெல்லாமே ஒரே மீனிங்கில் தான் வரக்கூடியது. அப்போ துன்பம்ங்கிறதுக்கு என்னென்ன பொருள்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்கள். இடுக்கண்ணா துன்பம். நலிவு. நலிவுனாலும் துன்பம். புன்கண். புன்கண்ணா துன்பம். விழுமம். விழுமம் துடைத்து, அதாவது துன்பத்தை துடைத்து அப்படின்னு வரும். அப்போ விழுமம்னா என்ன? துன்பம். நடலை. நடலைனாலும் துன்பம். அவலம். அவலம்னா துன்பம். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து தை. தைனா என்ன? தை மாதம். மாதத்தில் ஒன்று தான் தை. அப்போ தைங்கிறது மாதம். இன்னொன்று தைக்கிறது, துணி தைத்தல் அப்படின்னு வரும் இல்லையா, அப்போ தைனா தைத்தல்ங்கிற ஒரு பொருள் வருது. அடுத்து தையல். அடுத்து பாருங்கள், தையல். தையல்னா பெண் அப்படிங்கிற ஒரு பொருள் வரும். அதாவது தையல் நாயகி அம்மன்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ அந்த தையல்ங்கிறதுக்கு என்னென்னா பெண்ணுங்கிற ஒரு பொருள் இருக்குது. அதே மாதிரி தைத்தல் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. துணி தைத்தல்ங்கிற தையல், அப்புறம் தையல் எந்திரம், இதெல்லாமே பொருள் வரும். அடுத்து நகை. நகை அப்படின்னா நம்ம அணிகிற நகை இருக்கு இல்லையா, ஆபரணங்கள், அந்த அணிகலன்களை குறிக்கும். இப்போ நகைனா அணிகலன். அதே மாதிரி இன்னொன்று புன்சிரிப்பு. நகைச்சுவைன்னு சொல்லுவோம் இல்லையா, நகைச்சுவைனா என்ன? நகைனா புன்சிரிப்பு அப்படின்னு அர்த்தம். இப்போ நகைங்கிறதுக்கு 2 அர்த்தம், புன்சிரிப்பு, இன்னொன்று அணிகலன். அடுத்து நாகம். நாகம் அப்படின்னா பாம்பு. பாம்பை சொல்லுவோம். இன்னொன்று துத்த நாகம், அதையும் நாகம்னு சொல்லுவாங்க, துத்த நாகம். அடுத்து நாடு. நாடு அப்படின்னா என்ன? விரும்புன்னு அர்த்தம். நாடு அப்படின்னா விரும்பு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று தேசம் அப்படிங்கிற பொருள். அதாவது நம்ம இந்திய நாடுன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்திய தேசம், அப்போ தேசம்ங்கிற பொருள். இன்னொன்று விரும்பு, அதை நாடி செல் அப்படின்னா அதை விரும்பி செல் அப்படிங்கிற பொருள். அப்போ நாடுங்கிறது விரும்புங்கிற ஒரு பொருளை குறிக்கிறது. அடுத்து நான். நான் அப்படின்னா கயிறு. நான் அப்படின்னா என்ன? கயிறு. இன்னொன்று வெட்கம். நாணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வெட்கம், நான்னா. ஒன்று வட்டத்துக்கு நடுவில், வட்டம் இருக்கா, அந்த வட்டத்துக்கு நடுவில் இருக்கிறத நான் அப்படின்னு சொல்லுவோம், அதுதான். அப்போ 3 பொருள் இருக்குது. கயிறு, வெட்கம், வட்டத்தின் நடுவில், இதெல்லாம் நான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து படி. படி அப்படின்னா படிக்கிறது, புத்தகம் படித்தல், அப்புறம் வாசித்தல், வாசி. படிக்கட்டு இருக்கு இல்லையா வீட்டில், ஸோ படிக்கட்டு. அப்புறம் அளக்கும் கருவி, நம்ம அரிசி அளந்து போடுறதுக்கு படி யூஸ் பண்ணுவோம்ல, அப்போ அளக்கும் கருவியும் வரும். அப்போ வாசித்தல், படித்தல், படிக்கட்டு, அளக்கும் கருவி, இதெல்லாம் படின்னு வரும். அடுத்து பணி. பணினா என்ன? பணி அப்படின்னா பணிவு, பணிந்து நடந்துக்கிறது, பணிவு. அடுத்து அணிகலன்கிற ஒரு பொருளும் வருது. பணினா அணிகலன்கிற ஒரு பொருளும் வருது. அடுத்து பள்ளி. பள்ளினா என்ன? பள்ளிக்கூடம், அதாவது கல்விக்கூடம். இன்னொன்று படுக்கை.
ஸோ படுக்கையும் சொல்லுவோம். அடுத்து தொழுமிடம், அதையும் பள்ளிவாசல்னு சொல்லுவாங்களே, தொழுகிற இடத்த பள்ளிவாசல்னு சொல்லுவோம். இப்போ தொழுமிடம், இன்னொன்று படுக்கை பள்ளி, இன்னொன்று கல்விக்கூடம் அதுவும் பள்ளி. அடுத்து பார், பார் அப்படின்னா உலகம் அப்படிங்கிற பொருள் வரும். இன்னொன்று கான், பார்க்கறது, கண்ணால் பார்க்கறது, அதுதான் வந்து கான்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்றுனா உலகம்ங்கிற பொருள். அடுத்து பிடி, பிடினா பிடிச்சிக்கிறது, ஒரு பொருளை கெட்டியாக பிடிச்சிக்கோன்னு சொல்லுவாங்க. அப்போ பிடித்துக்கொள்ங்கிற பொருள். இன்னொன்று பெண் யானையை பிடின்னு சொல்லுவாங்க. என்னது? பெண் யானையை பிடின்னு சொல்லுவாங்க. அடுத்து பிழை, பிழை அப்படின்னா உயிர் பிழைத்தல், உயிர் பிழைத்தல்னு சொல்லுவோம்ல, உயிர் தப்புதல் அப்படிங்கிற பொருள். இன்னொன்று தவறு, அதாவது சந்தி பிள்ளை இருக்கு இல்லையா, தவறாக எழுதிட்டான்னா பிழை செய்து விட்டான்னு சொல்லுவோம். அப்போ தவறுங்கிற ஒரு பொருள் வரும். பிழைத்து விடுதல்னா உயிர் தப்புதல்ங்கிற பொருள். அப்போ பிழைங்கிறது ரெண்டு மீனிங் தான், ஒன்று தவறு, ஒன்று உயிர் தப்புதல். அடுத்து புயல், புயல்னா என்ன? பெருங்காற்று, பெருங்காற்று. இன்னொன்று மேகம்ங்கிற பொருளும் வரும். அடுத்து பொறி, பொறி அப்படின்னா உறுப்பு அப்படிங்கிற ஒரு பொருள். அதாவது ஐம்பொறிகள்னு சொல்லுவோம். ஐம்பொறிகள்னா என்ன? கண், காது, மூக்கு, ஸோ இதெல்லாமே சொல்லுவோம் இல்லையா. அப்போ ஐம்பொறிகள் வரும்போது உறுப்பு. அப்போ பொறிங்கிறது உறுப்பை குறிக்கிறது. இன்னொன்று இயந்திரம். ஸோ இந்த எலிலாம் பிடிக்கிறதுக்காக வச்சுருப்போம் இல்லையா இந்த பொறி. அப்போ இயந்திரம், மிஷின். அப்போ உறுப்பு, இயந்திரம், இது 2 பொருள் வரும் பொறி அப்படின்னா. அடுத்து போர், போர்னா என்னன்னா செரு அப்படிங்கிறது ஒரு பொருள். இன்னும் சமர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ போருக்கு 2 பொருள் இருக்குது பாருங்க, செரு, சமர். அப்போ செரு, சமர் அப்படின்னா போர். அடுத்து மகிழ்ச்சி, மகிழ்ச்சி அப்படின்னா உவகை. மகிழ்ச்சிக்கு இன்னொரு பொருள் உவகை. இன்னொன்று இரும்பூது அப்படின்னு சொல்கிறாங்க, இரும்பூது. அடுத்து புலகம் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்குது பாருங்க, புலகமா. மகிழ்ச்சி அப்படின்னா இரும்பூது, இரும்பூது. இன்னொன்று புலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. பூரிப்பு அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். மகிழ்ச்சினா பூரிப்பு, உவகை, இரும்பூது, புலகம், இதெல்லாம் பொருள். அடுத்து மடி, மடி அப்படின்னா சோம்பல். மடி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா சோம்பல். இன்னொன்று இறத்தல், அதாவது செத்து போகிறது, மடிஞ்சி விட்டான், எல்லாம் மடிஞ்சிடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ இறந்து போகிறதையும் சொல்லுவாங்க. அப்போ மடி அப்படின்னா இறத்தல்ங்கிற ஒரு பொருள். இன்னொன்று சோம்பல்ங்கிற ஒரு பொருள் வருது. மனம், மனம் அப்படின்னா திருமணம். ஸோ திருமணத்தை குறிக்கும். இன்னொன்று கலத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனம்னா என்ன? கலத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள். இன்னொன்று நறுமணம் இருக்கு இல்லையா. ஸோ நறுமணம், வாசனை, அந்த ஒரு பொருளும் இதில் வரும். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மனம்னா திருமணம், நறுமணம், வாசனை, கலத்தல் அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. அடுத்து மதி, மதி அப்படின்னா அறிவு. மதினா என்ன? அறிவு. இன்னொன்று மதினா நிலாவையும் குறிக்கும், நிலவு, சந்திரன். இன்னொன்று மதித்தல். ஸோ பிறரை மதி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பிறரை மதித்து நட. ஸோ அப்போ மரியாதையாக மதிக்கணும்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த மதித்தல்ங்கிற பொருள் வரும். அப்போ அறிவு, நிலவு, மதித்தல், இதெல்லாம் மதிக்கு பொருளாக வரும். அடுத்து மரம், மரம் அப்படின்னா வீரம், பாவம். மரம்னா என்ன? வீரம் அப்படின்னு தெரியும். மரம் அப்படின்னா வீரம். இன்னொன்று பொருள் வந்து பாவம் அப்படிங்கிற பொருளும் வருது. மரம்னா வீரம், பாவம். அடுத்து மா. ஸோ மாங்கிறது ஓரெழுத்து தான். ஸோ மாங்கிற அந்த ஓரெழுத்துக்கு எத்தனை பொருள் பாருங்கள். பெரிய அப்படின்னு ஒரு பொருள் வருது. அதாவது மாபெரும்னு சொல்லுவோம், மாபெரும்னு அதிலே சேர்த்து. அப்போ பெரியங்கிற ஒரு பொருள் வருது. விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விலங்குங்கிற பொருள் இருக்குது. மாமரம், மரத்தை குறிக்கும், மாமரம், அதை மா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 3 பொருள் தான். ஒன்று விலங்கு, ஒன்று பெரிய, மாமரம் அப்படிங்கிற பொருள். அடுத்து மாடு, மாடுனா என்ன? விலங்கு, விலங்கு குறிக்கும். இன்னொன்று செல்வம், செல்வத்தை குறிக்கும். அடுத்து மாலை, மாலை அப்படின்னா பூமாலை. ஸோ பூமாலை இருக்கு இல்லையா அது. இன்னொன்று தொடை அப்படின்னாலும் மாலைன்னு சொல்லுவோம். தொடை அப்படின்னா மாலை, மாலை தொடுக்கிறது தான், அதனால தான் தொடைன்னு சொல்லுவோம். அலங்கல், அலங்கல் அப்படின்னாலும் மாலை தான். அடுத்து பொழுது, மாலை பொழுது, சாயந்தரம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ சாயங்காலம், அதுதான் பொழுது.
இன்னொன்று தார்னு சொல்லுவோம். மாலைனா இன்னொன்று என்ன தாருன்னு சொல்லுவோம். ஸோ தார்னாலும் மாலைனாலும் சேம் மீனிங் தான். இப்போ பாருங்கள், மாலைங்கிறதுக்கு என்னென்ன பொருள்? அலங்கல், தொடை, பூமாலை, தார், பொழுது. ஸோ இதெல்லாமே பொருள் வரும். அடுத்து மெய். மெய் அப்படின்னா உண்மை அப்படிங்கிற ஒரு பொருள். இன்னொன்று உடம்பு. ஒன்று உண்மையாக இருக்கணும், மெய்யாக இருக்கணும். இன்னொன்று உடம்பு அப்படிங்கிற ஒரு பொருள் வருது. அடுத்து வலிமை. வலிமைனா வன்மை அப்படிங்கிற ஒரு பொருள். அது 2 சொல்லி இன் போட்ட ஓகே. இப்போ 2 சொல்லி இன் போட்டு வன்மை அப்படிங்கிறதுக்கு தான் வலிமை அப்படிங்கிற பொருள் வரும். அடுத்து மொயம்பு அப்படிங்கிற ஒரு பொருளும் இருக்குது, மொயம்பு. அடுத்து வறுமை. வறுமைனா நல்குரவு. நல்குரவு அப்படின்னா வறுமைன்னு அர்த்தம். இன்மை அப்படின்னா வறுமை. மிடிமை அப்படின்னாலும் வறுமை தான். ஸோ அப்போ பாருங்கள், நல்குரவு, இன்மை, மிடிமை இதெல்லாம் வறுமையை குறிக்கும். அடுத்து விருப்பம். விருப்பம்னா என்ன? விருப்பம் அப்படின்னா ஈட்டம். ஸோ ஒரு மேலே நம்ம ஒரு பொருள் மேலே நம்ம விருப்பமாக இருக்கோம் அப்படின்னா ஈட்டம்னு சொல்லுவோம். அடுத்து இடம் அப்படின்னு சொல்லுவோம். விருப்பம்னா இடம்னு சொல்லியிருக்காங்க. விளைவு. விருப்பம்னா என்ன? விளைவு. இன்னொன்று வேல்ங்கிற ஒரு பொருள் வருது. மத்தளையில் போட்ட வேல் அப்படிங்கிறது. இன்னொன்று வேட்கை. ஸோ வேட்கை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஈட்டம், வேட்கை இதெல்லாம் விருப்பம். அது மாதிரி இடம், விளைவு, வேல் இதெல்லாம் விருப்பத்தை குறிக்கக்கூடிய சொற்கள். அடுத்து வேங்கை. வேங்கைனா பாருங்கள், விலங்கு. வேங்கைனா விலங்கு. இன்னொன்று ஒரு வகை மரம். வேங்கை மரம்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த மரத்தையும் குறிக்கும். அடுத்து வேழம். வேழம்னா யானையை குறிக்கும். அதே மாதிரி மூங்கிலை குறிக்கும், கரும்பு குறிக்கும். ஸோ வேழம்னா யானை, மூங்கில், கரும்பு. ஸோ இது 3ஐயும் குறிக்கக்கூடிய சொல் தான் வேழம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம எல்லா பல பொருள் குறித்த ஒரு சொல் எல்லாமே பார்த்தோம். ஸோ இதோட கண்டினியூஸ் அடுத்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.